ப்ரீவியஸ் வீடியோவில் ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் சொல்லியிருந்தேன் நியூ இன்கானிட்டோ டேப்ல அதிகமாக யூஸ் பண்ணுங்கன்னா நீங்கள் வெளியில் எங்கேயாவது யூஸ் பண்ணீங்க, ப்ரௌசிங் சென்டர் இந்த மாதிரி இடத்துல உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஜிமெயிலில் லாகின் பண்ணி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுறது நியூ இன்கானிட்டோ விண்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ரைவேட் மோடு. ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற எதுவுமே ஸ்டோர் ஆகாது. நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உடனே எரேஸ் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பவர் கட்டு இல்லை ஷடவுன் எதாவது ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் மோடில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாக் அவுட் பண்ணால் தான் லாக் அவுட் ஆகும், இல்லைனா அது ஆக்டிவாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் இந்த இன்கானிட்டோ டேப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிடும், உங்களோட அக்கௌண்ட்லேருந்து க்ளோஸ் ஆகிடும். நார்மல் மோடில் யூஸ் பண்ணும்போது மறுபடியும் யாராவது அதை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்கானிட்டோ டேப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் haridas@gmail.com. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு, நெக்ஸ்ட் கொடுக்கணும்னு ஆயிடுச்சு. நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் இதில் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் மெயில் எப்படி சென்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் இதில் உள்ள என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குங்கிறதே பார்த்துடலாம். இதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் போயிட்டோம் அப்படின்னா நம்ம கூகுள் அக்கௌண்ட்டோட நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கும். ப்ரைவசி பேஜ்லேருந்து அக்கௌண்ட் ஸ்டோரேஜ், இதில் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டுக்கு 15 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் தராங்க. இதில் நம்மளோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதில் பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட நேம் இங்கே இருக்குது. இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்வேர்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை வெரிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ரெக்கவரி, மெயில் ஐடி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட அக்கௌண்ட் இப்போ எனக்கு இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வேணாம், அதை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் வந்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெலீட் சர்வீஸ் யுவர் அக்கௌண்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட கூகுள் சர்வீஸை டெலிட் பண்ணணுமா இல்லை உங்கள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணணுமான்னு கேட்கும். கூகுள் சர்வீஸ்னால் இப்போ இதில் கூகுள் சர்வீஸ் நிறையா இருக்குது. சர்ச்சு, மேப்ஸு, யூடியூப்பு, ப்ளே ஸ்டோர், இங்கே பாருங்கள். இந்த இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் எரேஸ் பண்ணணும்னா டெலிட் கூகுள் சர்வீஸ் கொடுக்கணும். இல்லை டெலிட் கூகுள் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்டே எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் டெலிட் ஒரு கூகுள் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். அவ்வளோதான். இதில் அண்ட் இதில் செக்யூரிட்டி வந்தோம்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறது, இது ஃபுல்லாக அதில் கொடுத்துக்கலாம். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃபில் இருக்குது. அண்டு ஃபோன் சைன் ஆஃபில் இருக்குது. இதே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபோனுக்கு ஒரு டைம் லாகின் பண்ணுறப்பவும் ஓடிபி வரும். ஸோ நம்மளோட அன்வான்ட் யூசேஜ் யாராவது நம்ம பாஸ்வேர்டை கெஸ் பண்ணி போட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த டைமில் இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. நம்மளோட ஐடென்டிட்டிக்காக கேட்குது. ஸோ நம்மளோட ஐடென்டிட்டி, பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்குது. இல்லை என்ன பண்ணலாம், கொடுத்து நம்மளோட ஃபோன் நம்பர், அதுக்கு டெக்ஸ்ட்டு கோடு கொடுக்கவா இல்லை ஃபோன் காலானு கேட்குது. நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் மெசேஜில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக இப்போ ஒரு ஓடிபி உங்கள் ஃபோனுக்கு வந்திருக்கு. டர்ன் ஆன் கேட்குது. ஸோ டர்ன் ஆன் கொடுத்துருப்போம். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆகிடுச்சு. நம்ம ஒரு டைம் ஓப்பன் பண்ணும்போதும் உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணால் மட்டுமே ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆனில் இருக்கிறத ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் ஒரு மெயில் சென்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு கம்போஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஃபுல் ஸ்க்ரீன். இதில் 2 அட்ரஸ் யாருக்கு பண்ணணும்னு கேட்குது. ஸோ நான் இந்த வீட்டில் நினைக்கிறேன். ஸோ மெயில் அட்ரஸ், சப்ஜெக்ட், என்ன மெசேஜ் நம்ம என்ன சப்ஜெக்ட் சொல்ல போகிறோமோ அந்த சப்ஜெக்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் எழுதி போகிறேன். இப்போ இங்கே கேட்குது. ஸோ ஹவ் ஆர் யூ கொடுத்துட்டு இங்கே சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெயில் அட்ரஸுக்கு மெயில் போயிடும். மெயில் அட்ரஸுக்கு மெயில் போயிடுச்சு. ஸோ இந்த சென்ட் பண்ண மெயிலில்
சென்டரில் போனோம் அப்படின்னா நம்ம சென்ட் பண்ண மெயில் இங்கே இருக்கும். என்ன சென்ட் பண்ணுங்கிறது இங்கே சென்டரில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் மெயில் கம்போஸ் மோடில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம். கம்போஸ், இதில் ஃபுல் ஸ்க்ரீன், இதில் இந்த இடத்துல 2 கொடுத்து நம்ம மெயில் அட்ரஸ் போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிசி பிசிசின்னு 2 இருக்குது. ஸோ சிசினா என்னென்னா கார்பன் காப்பி, பிசிசினா பிளைண்ட் கார்பன் காப்பி. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரே மெயில் ஒரு 10 பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா அதை நம்ம சிசி மோடில் வச்சு அனுப்பணும் அப்படின்னா உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகும்போது அந்த மெயிலில் 10 பேருக்கு அனுப்பிச்சிருக்காங்கிறத காமிக்கும். இதுவே பிசிசி மோடில் வச்சு சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதே 10 பேருக்கு அனுப்பலாம், ஆனால் உங்களுக்கு மட்டும் தான் அனுப்பிச்ச மாதிரி காமிக்கும். இதுதான் அந்த சிசிக்கும் பிசிசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இன்கேஸ் இப்போ இங்கே சிசி மோட் சூஸ் பண்ணுறேன். சிசி மோடை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் மெயில் ஸோ இதில் சிசி மோடில் வச்சுட்டு மூணு மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கே ஹாய் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வாட்ஸ்அப் இருக்குதா, ஜஸ்ட் இங்கே சென்ட் கொடுத்துறோம். சென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மெயில் சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவங்க செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்னோட டேப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ண மெயில், சென்ட் பண்ண மெயில் இங்கே வந்துடுச்சு. ஃபஸ்ட் மெயில் இதில் செக் பண்ணோம் அப்படின்னா யார் யாருக்கு அனுப்பிச்சுங்கிறத காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இங்கே ஒரு அட்ரஸ் என்னோட மெயில் அட்ரஸ், அதில் இல்லாமல் டு மீ போட்டுட்டு இங்கே ஒரு இன்னொரு அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸுக்கெல்லாம் இந்த இதுலேருந்து மெயில் போயிருக்குன்னு காமிக்குது. ஸோ இதில் ஒரு மெசேஜை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறவங்க பட்சத்தில் இந்த மாதிரி தான் காமிக்கும். இது சிசி மோடில் கார்பன் காப்பியில். இதுவே இது யாருக்கும் தெரியக்கூடாது, ஹைட் பண்ணி சிங்கிள் பர்சனுக்கு மட்டும் போகிற மாதிரி தான் காமிக்கணும் அப்படின்னா அந்த பிளைண்ட் கார்பன் காப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே யூஸ் பண்ணோம். அடுத்து அதே இது கம்போஸ் 2ல் பிசிசி மோட் எனேபிள் பண்ணிட்டோம். பிசிசி எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ அதே அட்ரஸ் ஸோ இப்போ இந்த மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரே ஒரு அட்ரஸ் டு பிசிசி டு மீ உங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி காமிக்கும். ஸ்மார்ட் ஹெல்த் சர்டிஃபிகேட் அந்த மெயில் ஐடியிலேருந்து பிசிசி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது மட்டும்தான் காமிக்கும், வேறு யாருக்கும் இதில் காமிக்காது. நம்ம பண்ணோன்னா அங்கே பண்ணதில் ஒரு 4 மெயில் அட்ரஸ் போட்டோம், ஆனால் இங்கே காமிக்கிறது சிங்கிள் மட்டும் தான் காமிக்கும். இதுதான் அந்த பிசிசிக்கும் சிசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சிசினா கார்பன் காப்பி, பிசிசினா பிளைண்ட் கார்பன் காப்பி. தட்ஸ் ஆல். இப்போ இதில் கம்போஸ் மோடில் என்னென்ன வித்தியாசமானது இருக்குன்னு செக் பண்ணலாம். இங்கே ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஹாய் how are you, I am fine அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இப்போ இதோட செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸ் ஸ்மால்னா ஸ்மால், இல்லை பெருசு ஹியூஜ்னா ரொம்ப பெருசு என்ன நம்ம மாற்றிக்கலாம். இதை போல்ட் பண்ணிக்கலாம், இட்டாலிக் மூலம் பண்ணிக்கலாம், இல்லை அண்டர்லைன் வேணால் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அண்ட் இது டெக்ஸ்ட்டுக்கு கலர் அப்ளை பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும். என்ன கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் இங்கே மாறிடும். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதே பேராகிராஃபாக தான் அதை அலைன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எனேபிள் பண்ணுறது, இது இங்கே அட்டாச் பண்ணுறது. இதே ஏதோ ஃபைல் கூட ஒரு ஃபைல் அட்டாச் பண்ண போகிறோம், ஒரு மெயில் பண்ணணும், அதில் ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இங்கே அட்டாச் ஃபைல் கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இது இங்கே அட்டாச் ஆகிடும். அட்டாச் பண்ணுறது. அதுக்கடுத்து லிங்க் மட்டும் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்சர்ட் லிங்க் கொடுத்துட்டு லிங்க் மட்டும் அந்த யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே இந்த யூஆர்எல் நமக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு
இங்கே அந்த வெப் அட்ரஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துடும். அந்த யூஆர்எல் அப்படியே இங்கே வந்துடும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது யூஆர்எல். இதில் எமோஜி இதை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா மெசேஜில் அந்த எமோஜி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்பஸ்க்காக இது. ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணோன்னா இங்கே ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது கான்ஃபிடென்ஷியல் மோடு. இந்த கான்ஃபிடென்ஷியல் மோடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மெயிலை அவங்க பார்க்க மட்டும்தான் முடியும். அதை காப்பி பண்ணவோ இல்லை வேறு யாருக்கும் சென்ட் பண்ணவோ இல்லை டவுன்லோட் பண்ணவோ முடியாது. ஸோ அது ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது கான்ஃபிடென்ஷியல் மோடு. இதில் நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து கூட எனேபிள் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோனுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஃபோனில் ஓடிபி என்ட்ரு பண்ணால் மட்டுமே இந்த மெயிலை படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது இந்த மெயில் எக்ஸ்பைரி ஆகிறது ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கணும். அடுத்தது எரேஸ் ஆகிற மாதிரி செக் பண்ணிக்கலாம். இல்லை 1 வீக் வேணால் செக் பண்ணிக்கலாம். 1 மந்த் 3 months எவ்வளோ நாள் இருக்கணுமோ செக் பண்ணிக்கலாம். 1 day செக் பண்ணியிருக்கேன். ஸோ சண்டே இருக்கு. இந்த இடத்துல நோ எஸ்எம்எஸ் பாஸ்கோடுன்னு இருக்குது. நோ எஸ்எம்எஸ் பாஸ்கோடுனா அவங்களுக்கு மெயில் போயிடும். பாஸ்கோடு கேட்காது, பார்த்துக்கலாம். இது எஸ்எம்எஸ் பாஸ்கோடுனா கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோன்னா இங்கே ஃபோன் நம்பர் கேட்கும். சென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மெயில் சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெயிலை இங்கே ஓப்பன் பண்ணோன்னா இதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அக்சஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும், இல்லைனா பார்க்க முடியாது. இப்போ இந்த மெயில் அட்ரஸ் உங்கள் பண்ண மெயில் இப்போ வந்துடுச்சு. மெயிலே காமிக்குது. இந்த வியூ திஸ் இமெயில் மஸ்ட் கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டி. 1 time பாஸ்வேர்டு வருது. ஸோ நம்ம கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எனேபிள் பண்ணால் மட்டுமே பார்க்க முடியும். இந்த பர்பஸ் எதுக்காகனா செக்யூரிட்டி வைஸ் நீங்கள் இப்போ அனுப்பிச்ச நம்பர் தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ சென்ட் பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா ஓடிபி போகும். சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மெயில் நம்ம அனுப்பிச்சது இங்கே வந்துருச்சு. அந்த கண்டென்ட் எக்ஸ்பைரி அப்போ நம்ம 1 day கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஒரு நாளில் இந்த மெயில் எரேஸ் ஆகிட்டுன்னு காமிக்குது. அவ்வளோதான். இதுதான் அந்த கான்ஃபிடென்ஷியல் மோடு. அதுக்கடுத்து இதில் வேறு என்ன மெத்தட் இருக்குன்னா ஷெடியூல் மோடு இருக்குது. இந்த ஷெடியூல் மோடு எதுக்கு யூஸ் ஆகுது? ஷெடியூல் மோடு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நாளைக்கு 11 மணிக்கு ஒருத்தவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா மறந்துடாமல் இருக்கணும். இப்போ சென்ட் பண்ணுன்னா சென்ட் பண்ணிடலாம். ஸோ அவங்களோட மெயில் அட்ரஸ் சப்ஜெக்ட்லாம் கொடுத்துட்டு இங்கே சென்டில் கொடுத்தோன்னா ஷெடியூல் சென்டு இது கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மெயில் ஷெடியூல் ஆகிடும். 8 மணி 11 மணின்னு இருக்கும். இல்லை நம்மளே டேட் அண்ட் டைமை பிக் பண்ணணும்னா நம்ம எத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஷெடியூல் சென்ட் ஆன் பண்ணிக்கலாம். இதுவே இப்போ நம்ம யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே விசஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு விஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் இப்போ நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த மெயில் அவங்களுக்கு 12 மணிக்கு போயிடும். இது ஷெடியூல் சென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயில் சென்ட் ஆகிடும். ஷெடியூலில் வந்துடுங்க. கரெக்டாக அடுத்த நாள் இந்த நம்ம கொடுத்த டைமிங்க்கு அங்கே போயிடும். அவ்வளோதான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து சென்ட் ஆகிடும். இங்கேருந்து சர்வரில் இருந்துட்டு சர்வரில் கரெக்டாக டைமிங்க்கு அங்கே போயிடும். அவ்வளோதான். அதில் மெயில் யூஸ் பண்ணுறது இல்லை. இங்கே கம்போஸ் பண்ணுற ஆப்ஷன் அவ்வளோதான். இந்த தீம்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதோட தீம்ஸை மாற்றிக்கலாம். இங்கே கீழே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே தீம்ஸ் இருக்கும். ஸோ என்ன தீம் வேணுமோ இப்போ இந்த தீம் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த தீம் இங்கே அப்ளை ஆகிடும் ஃபுல்லாக ஜிமெயிலுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துடும். இல்லை உங்களோட ஃபோட்டோஸ் எது வேணும்னா அதை மை ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட சிஸ்டம்லேருந்து அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இது தேவையில்லை, நான் டிஃபால்ட்டே கொடுத்துக்கிறேன். கேன்சல். டிஃபால்ட்டே வந்துடுச்சு. தட்ஸ் ஆல். இப்போ இந்த வீடியோவில் ஆல்ரெடி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸை எப்படி மாற்றிக்கலாம், நம்மளோட தேவை தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம், நம்மளோட ஃபோட்டோஸ் மாற்றுறது பார்த்தோம். அதுக்கடுத்து ஒரு மெயில் எப்படி கம்போஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத இதை தெளிவாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் கூகுள் அக்கௌண்ட்டில் இன்னும் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம்.